Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.9ல உள்ள second problemல இருக்கக்கூடிய எல்லா subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.26 பார்க்கலாம். வாங்க. Solve 2x² minus 2 root 6x plus 3 is equal to 0. அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கன்னு கொஸ்டின் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்? இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட வேரியபிள் என்னது? எக்ஸ். அதுதான் நம்ம இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட வேரியபிள், அதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதே இந்த இடத்துல ஒய்னு வந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இசட்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல உள்ள வேரியபிளை கண்டுபிடிக்கிறது தான் சால்வ்னு கொடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம் பாருங்க. 2x² minus 2 into root 6x plus 3 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணணும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல √6 ன்னு வந்திருக்கனால நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. வேற எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 2x² minus இந்த 2√6 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? √6 plus √6 தானே நம்மளுக்கு வந்து 2√6. √6 plus √6 தான் நமக்கு 2√6. அப்ப இந்த 2√6 நம்ம √6 plus √6 ன்னு எழுதிக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? பிராக்கெட் குள்ள இந்த 2√6 மட்டும் √6 plus √6 ன்னு நான் போட்டுக்கிறேன். into x plus 3 is equal to 0. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. இப்போ இங்க 2x² இருக்குல்ல, இந்த 2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா √2 into √2 ன்னு சொல்லி எழுதிக்கலாம். √2 into √2 தான் நமக்கு 2. அப்ப இந்த 2 க்கு பதிலா நான் எப்படி எழுதிக்க போறேன்னா √2 into √2 அப்படி சொல்லி எழுதிக்கிறேன். into x² அப்படியே வரும். இப்போ மைனஸ் இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? √6 into x minus √6 into x. எப்படி? ஏன்னா இந்த மைனஸ் வந்துட்டு எனக்கு காமனா இருக்கு, அதனால மைனஸையும் உள்ள கொண்டு வரேன், இந்த எக்ஸையும் உள்ள கொண்டு வரேன். இப்போ minus √6 into x minus √6x minus √6 into x minus √6x plus இந்த 3 நான் எப்படி 2 அப்படியே √2 into √2 பிரிச்சனோ அதே மாதிரி 3 √3 into √3 ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அப்ப இந்த 3 எப்படி எழுதிப்பேன்? √3 into √3 is equal to 0. இப்போ பாருங்க, √2 into √2 into x² வந்திருக்கு மைனஸ் இங்க இந்த √6 இருக்குல்ல, இந்த √6 நான் √2க்குள்ள 2 into 3 ன்னு எழுதிருக்கேன். இந்த 6 2 3s ன்னு சொல்லி பிரிச்சு எழுதிருக்கேன். அவ்வளவுதான். 2 3s 6ங்கறனால நான் அப்படி எழுதிருக்கேன். into x அப்படியே வரும். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான் 6 நான் வந்து 2 into 3 ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். into x plus √3 into √3 is equal to 0. இப்போ √2 into √2 into x² minus இந்த ரூட்டுக்குள்ள ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இத தனித்தனியா நான் ரூட் அப்ளை பண்ண போறேன். அதாவது ரூட்டுக்குள்ள 2 into 3 நான் √2 into √3 ன்னு எழுதிக்க போறேன். அப்ப எப்படி வரும்? √2 into √3 into x இது ஒரு டேர்ம் மைனஸ் √2 into √3 into x இது ஒரு டேர்ம் பிளஸ் இங்க ஆல்ரெடி இருந்த √3 into √3 is equal to 0. இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம்னு ஆயிப்போச்சு. இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேர்முக்கு காமனா எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த டேர்முக்கு காமனா இருக்கா? என்ன இருக்கு? √2 காமனா இருக்கு and then xங்கற டேர்ம் காமனா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? √2வையும் xஐயும் காமனா வெளிய எடுத்துக்கலாம். இங்க ஒரு √2 போச்சுனா பேலன்ஸ் எத்தனை √2 இருக்கு? ஒரு √2 இருக்கு. இங்க எனக்கு x²ல x போச்சு, எனக்கு பேலன்ஸ் x இருக்கும். மைனஸ் இங்க எனக்கு √2ம் போயிடுச்சு xம் போயிடுச்சு, பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? √3 இருக்கும். இப்போ பாருங்க, இங்க எனக்கு மைனஸ் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கு, இங்க பிளஸ் ஆஃப் இந்த டேர்ம் இருக்கு. இந்த ரெண்டு டேர்முக்கும் நான் வந்துட்டு இப்போ காமனா எடுத்து எழுத போறேன். என்ன டேர்ம் காமனா இருக்கு? √3 அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து எனக்கு காமனா இருக்கு. ஸோ நான் √3 அப்படிங்கறத காமனா வெளியில எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இங்க எனக்கு சிம்பிள் எப்படி இருக்கு? இங்க வந்துட்டு மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ நான் எனக்கு டைரக்டா இங்க ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பிளஸ் இருந்தனால நான் பிளஸ்ஸே எடுத்துக்கிட்டேன். இங்க எனக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கணும்? ஏதாச்சும் ஒன்று மைனஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா பிளஸ் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம் வந்து எனக்கு மைனஸ் தேவையில்லை அப்படிங்கறனால நான் மைனஸே காமனா எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைனஸே காமனா எடுத்துக்கிட்டேன், √3யும் காமனா எடுத்துக்கிட்டேன். அப்ப இங்க மைனஸ் போச்சுனா இங்க உள்ள டேர்ம் எனக்கு பிளஸ்ல வந்துரும். அப்ப எப்படி வரும்? √3யும் போயிடுச்சு மைனஸும் போயிடுச்சுனா எனக்கு √2x மட்டும் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஒரு √3 போயிடுச்சு, ஒரு √3 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல பிளஸ்ங்கற டேர்ம் இருக்கு. பிளஸ்ல ஒரு மைனஸ் போச்சுனா இன்னொரு மைனஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா பிளஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் இன்டு மைனஸ் தான் பிளஸ். அப்போ எனக்கு பிளஸ்ல ஒரு மைனஸ் இங்க வந்துச்சு, அப்ப எனக்கு இன்னொரு மைனஸ் உள்ள இருக்கும்.
இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா எடுக்கலாமா? என்ன டேர்ம் காமனா இருக்கு? √2x மைனஸ் √3ங்கிற டேர்மே காமனா தான் இருக்கு. வெளில எடுத்துக்கலாமா? √2x மைனஸ் √3 அப்படிங்கிற டேர்மை காமனா வெளில எடுத்தாச்சு. அப்போ இங்க √2x மைனஸ் √3ங்கிற டேர்ம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? உனக்கு √2x அப்படின்னு இருக்கும். இங்க எனக்கு √2x மைனஸ் √3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு மைனஸ் √3 அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. சரி, நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ எனக்கு ஆல்ரெடி இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கு. நான் இந்த ரெண்டு டேர்ம்ல ஏதாச்சும் ஒரு டேர்மா இப்படி இந்த சைடு கொண்டு வந்தேன்னா 0க்கு மல்டிப்ளை ஆக 0ன்னு கிடைச்சிரும். அப்போ எனக்கு நான் இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கிறேன்? நான் செகண்ட் டேர்மை நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். என்ன வரும்? √2x மைனஸ் √3 இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்ம் இந்த சைடு போகும்போது 0 டிவைடட் பை √2x மைனஸ் √3 கிடைக்கும். அப்போ 0 பை anything 0ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் √3 இதை இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். √2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் √3. இப்போ இந்த x இருக்குல்ல, இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருக்க √2 இந்த சைடு போச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல இருக்க √2 இந்த சைடு போச்சுன்னா டிவைட் வரும். அப்போ √3 பை √2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? √3 பை √2. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.26 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.27 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.